எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? எம்ஜி ராமச்சந்திரன்னா யாருன்னா வந்து எம்ஜிஆர் அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா வந்து 1917 இலங்கையில் உள்ள கண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் வந்து யார் பிறக்கிறாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பிறக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா யாருன்னா வந்து கோபால மேனன். ஓகேவா? அப்புறம் வந்து மருதூர் சத்யபாமா. இவங்க 2 பேருக்கும் மகனாக பிறக்கிறவங்க யார் தான் நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறாங்க. இவங்க 1923 வந்து எங்கே போகிறாங்க, எங்கே குடிபெயர்றாங்கன்னா, இவங்க இலங்கையில் பிறந்தாலும் அங்கே ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எங்கே குடிபெயர்றாங்க, கும்பகோணத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வர்றாங்க. அதாவது கும்பகோணத்துக்கு குடிபெயர்றாங்க அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 1936 வந்து என்ன பண்ணுறாருனா வந்து ஃபஸ்ட்டு திரைப்படத்தில் நடிக்கிறாரு. ஓகேவா? அந்த திரைப்படம் வந்து என்னென்னா சதி லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தில் தான் யார் அறிமுகமாகறாரு, நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் 1953 வரை ஓகேவா எந்த கட்சியில் இருந்திருக்காருன்னா காங்கிரஸ் கட்சியில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா உறுப்பினராக இருந்திருக்காரு 1953 வரை. அந்த 53லேருந்து என்ன பண்ணாங்க, 53 வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு எங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு, திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதாவது நம்ம அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க மேலே வந்து ஈர்ப்பின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு, காங்கிரஸ்லேருந்து விலகி திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1962 என்னென்னா மாநில சட்டமன்ற குழுவில் வந்து உறுப்பினர் ஆகிறாரு. யார், நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதுக்கப்புறம் 1967 ஓகேவா தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திமுக சார்பாக வந்து யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் எந்தெந்த வருஷங்களில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 1971 76 வரலையும். ஓகேவா? எந்த தொகுதியிலேருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அப்படின்னா வந்து பரங்கிமலை தொகுதி. ஓகேவா? அந்த பரங்கிமலை தொகுதியில் நின்று ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு 1971 to 76. அதுக்கப்புறம் 77 80 எந்த தொகுதினா அருப்புக்கோட்டை தொகுதி. ஓகேவா? அதுக்கப்புறம் 1980 84 வரலையும் மேற்கு மதுரை தொகுதியிலேருந்து நின்று ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் 85 87 இங்கே எந்த தொகுதினா அண்டிப்பட்டி தொகுதியில் நின்று ஜெயித்தவர் யாருன்னா நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து திமுகவிலேருந்து விலகி என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதான் வந்து என்னென்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அப்படின்னு சொல்கிறோம்ல, அதிமுக அப்படின்னு சொல்கிறோம்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா 1972 அக்டோபர் 17 வந்து என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து 1973 திண்டுக்கல் ஓகேவா அந்த பாராளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல்னு ஜெயிக்கிறாரு. யாருன்னா நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதுக்கப்புறம் இவரோட இந்த ஏடிஎம்கே, அதாவது இந்த ஏடிஎம்கேயோட கொள்கை அப்படின்னா வந்து அண்ணாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ணாயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதோட நோக்கம் வந்து என்னென்னா வறுமை ஒழிப்பு, தீண்டாமை வந்து என்னென்னா ஒழிக்கிறதுல கவனம் செலுத்தினது தான் வந்து இந்த கட்சியோடைய நோக்கமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. வேறு என்ன வந்து ஏடிஎம்கே வந்து எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா சுயமரியாதையில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பகுத்தறிவாதத்தில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சமத்துவத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சமூக சேவையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. யாருன்னா ஏடிஎம்கே. ஓகேவா? அதுக்கப்புறம் 1974 என்ன பண்ணுறாங்கன்னா புதுச்சேரியில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து யார் ஜெயிக்கிறா அப்படின்னா வந்து ஏடிஎம்கே அங்கே ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா முதல்வர் ஆகிறாரு. யாருன்னா வந்து அந்த கட்சியோட ஒரு உறுப்பினர் யாருன்னா எஸ் ராமசாமி. ஓகேவா? அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்வர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் 1976 வந்து என்ன சொன்னோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தானே சொன்னோம். அதை என்ன பண்ணுறாரு, பேரை மாற்றுறாரு. என்னன்னா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பேரை மாற்றுறாங்க. இவர் தான் வந்து என்னென்னா இந்தியாவிலேயே ஒரு திரைப்பட நடிகர் வந்து ஃபஸ்ட்டு முதல்வரானதே யார் தான், நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் தான். ஒரு திரைப்படத்துலேருந்து இருந்து யார் என்ன பண்ணியிருக்காங்க,
முதல்வராக இருக்காங்க. எந்த வருஷம் முதல்வராக இருக்காங்க அப்படின்னா 1977 ஜூன் 30. அதுக்கப்புறம் எப்போ திருப்பி முதலமைச்சராகிறான்னா 1980 ஒரு டைம் முதலமைச்சர் ஆகிறாரு, 1985 அடுத்த முதலமைச்சர் ஆகிறாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 77 முதலமைச்சர் ஆகிறாரு, 77லேருந்து 80 வரையும் ஒரு டைமு. அதுக்கப்புறம் 80 to 85, அதுக்கப்புறம் 85 முதலமைச்சர் ஆனதான் இறந்துருவார் 86. ஓகேவா? அதுலேருந்து என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு இவரோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 10th படிக்கணும், 12th படிக்கணும், காலேஜ் படிக்கணும். இந்த கல்வி முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினவங்க யார் அப்படின்னா நம்ம எம்ஜி ராமச்சந்திரன். தமிழ்நாட்டில் எப்போ அறிமுகப்படுத்துகிறாருன்னா 1978 அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் 1978 செப்டம்பர் 4 என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ணா பல்கலைக்கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1978 செப்டம்பர் 4. 1973 தெலுங்கு கங்கை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. தெலுங்கு கங்கை திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1983. அதாவது ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையே உள்ள திட்டம் தான் எது தெலுங்கு கங்கை திட்டம். இந்த தெலுங்கு கங்கை திட்டம் என்னன்னா, அந்த கிருஷ்ணா நீர் இருக்குல்ல, இந்த கிருஷ்ணா நீரை என்னென்னா சென்னைக்கு கொண்டு வரும் திட்டம் தான் என்னென்னா தெலுங்கு கங்கை திட்டம். ஓகேவா? அதுக்கப்புறம் 1979 என்னென்னா சட்டநாதன் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை அமைக்கிறார். இந்த குழு அமைச்ச யாருன்னா நம்ம இவர் கருணாநிதி. ஓகேவா? அந்த குழுவை திருப்பி என்னென்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அதாவது சட்டநாதன் குழு 1969 ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் எது? நம்ம சட்டநாதன் ஆணையம் தான். இந்த சட்டநாதன் ஆணையத்தை இவர் நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. யார்? நம்ம எம்ஜி ராமச்சந்திரன். ஓகேவா? இந்த எம்ஜி ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிரிமி லேயர் என்ற ஒரு கருத்தை அறிமுகப்படுத்த முயல்கிறாரு. கிரிமி லேயர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த பிற்படுத்தப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களையே என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான சம்பாதிக்கிறவங்க. ஓகேவா? அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா கிரிமி லேயர். அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓபிசி எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். பிசியில் என்னென்னா முன்னேறியவங்க, பிசி இருக்காங்கல்ல, பிசியில் என்னென்னா வெல் செட்டிலாக இருப்பாங்கல்ல, அவங்க தான் கிரிமி லேயர். ஓகேவா? அதாவது பிசி அல்லது ஓபிசியில் முன்னேறியவங்க தான் என்னென்னா கிரிமி லேயர் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் முயற்சி பண்ணுறாரு? நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் என்ன ஆகிடுது? அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சிடுது. ஒரு இது வைக்கிறாரு, ஒரு கிரிட்டீரியா வைக்கிறாரு. என்னன்னா, பெற்றோரோட ஆண்டு வருமானம் 9,000க்கு குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களும் எதில் வரலாம்? நம்ம அந்த இதில் வரலாம், இப்போ இந்த இடஒதுக்கீட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆணை பிறப்பிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்ததுனால அந்த ஆணை அந்த ஜியோ என்ன பண்ணியிருப்பார்? திரும்ப வாங்கியிருப்பார். அதனால் இந்த திட்டம் என்ன ஆகிடும்? தோல்வி அடைஞ்சிடும். இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு இருக்குல்ல, அந்த இடஒதுக்கீடை 31%லேருந்து 50% என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ இடஒதுக்கீடு 31% எவ்வளோ தான் வந்துருச்சு? 50% வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், தமிழ்நாட்டில் 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் எது? யார் அமைக்கிறாருன்னா நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் அமைக்கிறாங்க. அதோட தலைவர் யாருன்னா அம்பாசங்கர் அப்படின்னு. அம்பாசங்கர் எப்போனா 1982 பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகி 1980 பிப்ரவரி தானே எழுதிருக்கியா? டிசம்பர் 12 1982 டிசம்பர் 12 ஸ்டார்ட் ஆகி 1985 பிப்ரவரி 28 என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த ஆணையம் முடியுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் 1980 என்ன பண்ணுறாருன்னா, இந்த கர்ணம் மணியக்காரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? விஓன்னு சொல்லுவாங்க அவங்களாம், மணியக்காரர் பையன், இவங்கெல்லாம் முன்னாடி நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பகுதி நேர கிராம அலுவலர் பதவியெல்லாம் யார் ஒழிக்கிறாரு? நம்ம எம்ஜி ராமச்சந்திரன். அந்த ஒழிச்சிட்டாங்க, கிடையாது. இந்த கர்ணங்கிற ஒரு பதவி கிடையாது, மணியக்காரங்கிற ஒரு பகுதி நேர கிராம அலுவலர், இந்த விஏஓ அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ அதுதான் அவங்க. ஓகேவா? இந்த போஸ்டிங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு? ஒழிக்கிறாரு.
ஒழிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1981 என்னென்னா அந்த அதாவது வந்து என்னென்னா அந்த பகுதி நேர கிராம அலுவலர் பதவிகளை வந்து சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. என்னென்னா 1981 சட்டம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழு ஒன்று போடுறாங்கன்னா வர்கீஸ் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு, அப்புறம் வந்து அப்ரேஸ் குழு அப்படின்னு சொல்லிட்டு அம்ப்ரேஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை வந்து என்ன பண்ணுறாருன்னா அமைக்கிறாரு. எப்போ அமைக்கிறாரு? 1981 அமைக்கிறாரு. அமைச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அது எப்போ பரிந்துரை கொடுக்குது அப்படின்னா 1973 என்ன பண்ணுறாங்கன்னா பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த பகுதி நேர கிராம அலுவலர் பதவிகள் ஒழிக்கப்பட்டது. ஓகேவா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா கிராம நிர்வாக அலுவலருங்கிற ஒரு பதவியை வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1982 உருவாக்குறாங்க. ஓகேவா? புரியுதா? இதான் வந்து என்னது விஏஓ அப்படின்றதுல. இப்போ விஏஓ போஸ்டிங்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம டிஎன்பிசி மூலமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா விஏஓ வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5வது உலக தமிழ் மாநாடு, அந்த மாநாடு வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 1981 மதுரை நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 1982 குண்டாஸ் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராரு. ஓகேவா? அதுக்கப்புறம் 1986 வந்து இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோக சட்டம், அதாவது திட்டம். இலவசமாக வேஷ்டி சட்டெல்லாம் கொடுக்குறாங்களா நமக்கு இதில் சொசைட்டியில், அதெல்லாம் எப்போ தான் கொண்டு வராங்க? 86 தான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1984 இந்த இன்ஜினியரிங் படிக்கிறாங்கள்ல அவங்களுக்கும் இந்த மருத்துவ படிப்பு படிக்கிறாங்கள்ல அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா நுழைவுத் தேர்வு மூலமாக என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சேர்க்கையை வந்து கொண்டு வராங்க. அதான் நீட்டு மாதிரி கொண்டு வராங்க. ஓகேவா? நுழைவுத் தேர்வு மூலம் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 1984 அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தை கொடைக்கானலில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு? கொடைக்கானலில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெண்களுக்கான சிறப்பு பேருந்தையும் அறிமுகம் பண்ணுறாரு. இவர் வந்து என்னென்னா 1982 ஜூலை 1 என்ன பண்ணுறாருன்னா சத்துணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ஓகேவா? மத்திய உணவு திட்டம் காமராசர். ஓகேவா? சத்துணவு திட்டம் யார்? எம்ஜிஆர். 1982 ஜூலை 1 எங்கே அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னா வந்து திருச்சியில் உள்ள பாப்பாக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில். ஓகேவா? அது ஒரு ஸ்கூலில் நகர்ப்புற பள்ளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா 1984 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்துணவு திட்டம் யார்? எம்ஜி ராமச்சந்திரன். 1982 ஜூலை 1. அதுக்கப்புறம் மகாராஜா ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தை வந்து 1982 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மகாராஜா ஆணையம் வந்து எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோவிலில் உள்ள நடைமுறைகள் இருக்கும்ல, அந்த நடைமுறையில் என்ன பண்ணணும்னா சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மகாராஜா ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1982 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மகாராஜா ஆணையம் என்ன சொல்லுதுன்னா யார் வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம்? அர்ச்சகர் ஆகலாம். ஆனால் அதுக்கு வந்து முறையான பயிற்சி பெற்றிருக்கணும். எஸ்சியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதெல்லாம் கிடையாது. யார் வேணால் என்ன பண்ணோம்னா அர்ச்சகர் ஆகலாம். ஆனால் வந்து என்னென்னா முறையான பயிற்சி வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த ஆணையம் சொல்லுது. எப்போ? 1982. இவர் காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் வந்து 1981 வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாரதியார் பல்கலைக்கழகம் கோவையில் வந்து 82 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை வந்து திருச்சியில் வந்து 1982 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி, அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து காரைக்குடியில் 85 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் 81, பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை, பாரதிதாசன் திருச்சி, அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து எங்கே? காரைக்குடி. இவர் காலத்தில் தான் என்னென்னா எம்ஜிஆர் காலத்தில் தான் என்னென்னா இந்த சட்ட மேலவை, தமிழ்நாட்டில் சட்ட மேலவைங்கிற ஒரு கான்செப்டே ஒழிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் ரெண்டாகவே இருக்கும். சட்ட கீழவைன்னு ஒன்று இருக்கும், அல்லது இன்னொன்று சட்ட மேலவைன்னு இருக்கும். சட்ட கீழவை தான் இப்போ இருக்கிறது நம்ம சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சட்ட மேலவை வந்து இவர் ஒழிச்சார். யாருன்னா நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் தான். எப்போனா 1986 நவம்பர் 1. ஓகேவா?